ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதை எப்படி செஞ்சு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டுமே ரெண்டுமே நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். முழுசாக மட்டும் போட்டுற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. ஓரளவு இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் நல்ல ஒரு பெரிய மாங்காய் பாதி அளவு எடுத்துக்கலாம். அதாவது 1/2 கப் அளவுக்கு மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடிசை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துருவுறது ஈஸியாக இருந்து நினச்சின்னா துருவிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்லா சாப்பரில் போட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா பொடுசாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மாங்காய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு வதங்கிடும். ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டால் போதும். மாங்காய் ஓரளவு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மசாலா சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா பச்சை வாசனை ஓரளவு போனதும் இதில் நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலா எல்லாம் சேர்த்து கொதித்து வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணுற வரைக்கும் அரிசி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து ஊற வச்சா போதும். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொதித்து வர இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் ஓகே தான், இல்லைனா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில், 2 விசில் வந்ததும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக 1 பாட் ரைஸ் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் ஒரு அப்பளத்தோடைய நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.